2026 தளபதி தான். நிச்சயமாக சொல்கிறேன், விஜய் கட்சியால் ஜெயிக்க போக கிடையாது. விஜய் வர்றதுக்கு விருப்பப்படுறீங்களா இல்லையா? விருப்பப்படுறத விஜய் வந்து மக்கள்கிட்ட தான் சம்பாரிச்சிருக்காரு. மக்கள் படம் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஆளாயிருக்காரு. அந்த மக்களுக்கு அவரை ஒரு நன்றியோடு நடந்துக்கிட்டு நல்லது பண்ணால் செத்த சினிமாவில் நடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அங்கே நடிக்கிற மாதிரி இங்கே நடிக்கக்கூடாது. அரசியல் வந்துட்டு ஃபேன் பேஸ் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலை பண்ணி. பக்கத்து வீட்டு கொடியில் துணியை காய போட்டாலே அவ்வளோ பிரச்சனை வரும். இங்கே ஒருத்தர் கொடி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பல பிரச்சனை வந்துட்டு இருக்குப்பா. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நம்மளுடைய இளைய தளபதி அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்து என்ன, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. தளபதி வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள். தளபதி வந்து அரசியலில் ஒவ்வொரு மாற்றமாக வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் வந்து அவர் எல்லாத்துக்கும் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான். ஆனால் இளைஞர் ஃபுல்லாமே உள்ளே வந்து நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நல்லபடியாக வந்துச்சுன்னா அதே நமக்கு நல்லது தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே தளபதி ஃபேன் தான். தளபதியோட ஹார்ட் கோர் ரசிகர்னு கூட சொல்லலாம். பட் வந்து என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு நல்ல ஒரு வயசான சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். தளபதி எடுத்திருக்கிறது ஒரு இந்த சொசைட்டிக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு நியூ சேஞ்சாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அரசியலுக்கு வர்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அவர் சினிமாவில் எப்படி மாசாக இது பண்ணுறாரோ அதே மாதிரி அரசியலுக்கும் வந்தால் ஒரு புதிய சேஞ்ச் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறையாவே எதிர்பார்க்கலாம். ப்ரோ நம்ம அஜித் ஃபேன் தான். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கட்சியில் இல்லை ப்ரோ. இப்போ சீமான் இருக்காப்ல, நேம் எதுக்கு சொல்கிறேன்னா ஓட்டுலேருந்து எல்லாருமே இப்போ இளைஞர் ஃபுல்லாமே சீமானுக்கு தான் போடுறாங்க. ஆனால் விஜய் வந்தாப்லன்னு வச்சுக்கோங்க, தனித்துவமாக எல்லாமே செயல்படுத்துலேருந்து எல்லாமே தனித்துவமாக நின்று சொன்ன மாதிரி பண்ணுவாப்ல. இப்போ ஒரு ஆட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாதப்பே எல்லாமே நல்ல விஷயமா பண்ணியிருக்காப்ல. அப்படின்றப்ப விஜய் வந்தார்னு வச்சுக்கோங்க, ஒரு புதுசாக ஒரு ஆட்சியில் வந்து ஒரு புரட்சியே வெளிப்படுன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்புவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறேன். தளபதி வந்து இது வரைக்கும் படத்தில் தான் பார்த்துருக்கோம். இனிமேல் கட்சியில் பார்க்க போகிறோம். ஆனால் மொதல் சப்போர்ட் எங்கள் சப்போர்ட்டு தான், மொதல் ஓட்டு எங்கள் ஓட்டு தான். 2026 தளபதி தான். இது பண்ணால் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணால் சரி. எங்கள் ஆசை என்னன்னா சீமானண்ணன் கூட சேர்ந்து இது பண்ணால் ஒன்றா இருந்தால் சந்தோஷம்தான். 2 பேரும், ஏன்னா அவரும் தமிழுக்காண்டே போராடுறாரு, இவர் இப்போ மக்களுக்காண்டி இறங்கியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், விஜய் கட்சியால் ஜெயிக்க போக கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் தான் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளை வீழ்த்த யாராக முடியாது. எங்களுக்கு நல்லது செஞ்சால் சரி. ஆம்பளைங்க எதுவும் கேலி கிண்டல் பண்ணாமல் இருக்கணும், பிள்ளைங்க போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமல் இருக்கணும். அது இருந்தால் ரொம்ப நல்லது. கட்சிக்கு எல்லாம் சொல்லலாம், எல்லாம் நல்லா ஓட்டு போடுவோம். அவர் பேசாமல் அரசியல் எதுக்கு வந்துக்கிட்டு தேவலாம், எதுக்கு அவர் வந்தாலும் ஜெயிக்க மாட்டார். சும்மா இப்போ எப்பயும் போல படத்துல நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம். சும்மா இதுக்கு அரசியல் வந்துட்டு ஃபேன் பேஸ் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காரு. கருத்துனெல்லாம் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் சரத்தான். ஒவ்வொரு ஆள் மாதிரி இருக்காமல், ஒவ்வொரு அரசியல்வாதியை மாதிரி இருக்காமல் நல்லது பண்ணணும். மெயின் பாயிண்ட் மக்களுக்கு, அவங்க மக்களோட மக்களாக திரிஞ்சு அலைஞ்சு அவங்க மக்களை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா ஜாதி மக்களையும் பார்த்து நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை செஞ்சு பணம் காசு சேர்க்காத அளவுக்கு மக்களுக்கு. விஜய் வந்து மக்கள்கிட்ட தான் சம்பாரிச்சிருக்காரு. மக்கள் படம் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஆளாயிருக்காரு. அந்த மக்களுக்கு அவரை ஒரு நன்றியோடு நடந்துக்கிட்டு நல்லது பண்ணால் செத்த சினிமாவில் நடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அங்கே நடிக்கிற மாதிரி இங்கே நடிக்கக்கூடாது. அது யார் வந்தாலும் சரி, விஜய் சார் வந்தாலும் சரி, பெண்கள் வந்து தனிமையாக நல்லா நடக்கணும். பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளை இதுதான் நடக்குது. அது மட்டும் ஒழிஞ்சா போதும், நாடு முன்னேறி. அதாவது புதுசாக வர்றாங்க, நிறைய இது யோசித்து அவங்க நிறைய நல்லதுகள் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ வந்து விஜய் வந்து என்னென்ன பண்ணால் நல்லா இருக்கும், தளபதி இது பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்துலேயும் சமத்துவம் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் எளிதில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகள், அவரோட இது வந்துட்டு தமிழனோட மாண்பு, முக்கியமாக விவசாயத்தை பற்றி அவர் ஏற்கனவே 2016 சொல்லியிருக்காரு. அவர் நல்லா இல்லை, நம்மளை காக்க வைக்கிறது வந்து ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா விவசாயிகள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த போய் டெல்லியில் போயிட்டு அந்த விவசாயிகள் வந்துட்டு இது பண்ணப்போ வந்துட்டு அவர் போய் முன்னாடி நின்றப்போ அவருக்கு வேதனையாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொன்னார். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். விவசாயம், கல்வி மற்றும் எந்த ஜாதிவாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு ஊழலற்ற ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு இதை உருவாக்குவான்னு நான் நம்புகிறேன். நாட்டில் இருக்கிற அதிகாரிகளை நல்லா செயல்படுத்த இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். லைக் வந்து புவர் ரிச் இந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே என்னென்ன போய் சேரணுமோ அந்தந்த ப்ரிவிலேஜஸ்லாம் போய் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம ஜென்ரேஷனை கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்.
அப்படி இது பண்ணால் நல்லா மாசம். எலெக்ஷன் டயத்தில் மட்டும் நல்ல ஒரு மாதிரி காட்டிக்கிறாம இருந்தால் சந்தோஷம் தான். எல்லா டைமுக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம். என்ன சொல்கிறது, ஏழை மக்களை கொஞ்சம் முன்னேற்றி கொடுக்கணும். அதே மாதிரி படிப்பறிவு, எம்பிபிஎஸ் இப்போ அதிகமாக இழப்புன்னு பார்த்தோம்னா நம்ம எம்பிபிஎஸ் தான். டாக்டருக்குலாம் அதிகமாக உயிரிழப்பு போதில்ல, அதெல்லாம் இல்லாமல் தடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ எப்பவுமே வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் 3 கட்சி 2 இது, அதுக்கு மட்டும் தான் ஓட்டு போகணுன்னு அதை உடச்சி விடுறதுக்கு விஜய் வரணும். அவ்வளோதான். எனக்கு நான் விஜய் வெறியேன். மக்களுக்கு செயல்பட்ட சர்த்தம் யாருமே, யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எல்லா தலைவரும் ஒன்று தான். ஆனால் எல்லாம் வந்து இப்போ வந்து சில தலைவர்கள் வந்து சுயநலவாதியாக இருக்காங்க. புதுசாக கொடி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காருல, ஒரு கொடி, அவரோட கட்சிக்கான கொடி. அந்த கொடியை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அந்த கொடியை பற்றி உங்களோட கருத்து என்ன? தலைவா, தளபதி சொன்ன மாதிரி தலைவா, நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்ம பிடிச்ச நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். சூப்பர் வந்தால் அதை சரி பண்ணிக்குவார். ப்ரோ, கொடி என்ன வேணா இருக்கலாம் ப்ரோ, மக்களுக்கு நல்லது செய்கிறாரா அது மட்டும் போதும். அதுக்காக தான் அரசியல் வந்து நடத்துறது. கொடி சிலவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க அந்த கொடிக்கு. அது வந்து இந்த கம்மு இது வருது, அது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் சாதாரணமாக விஜய் வந்து அந்த கொடி ஆரம்பிச்சிருக்காருன்னா பலது அவர் ஆராய்ஞ்சிருப்பார். சாதாரணமாக அந்த கொடியை வைக்க முடியாது. அவர் ஆராய்ஞ்சு அவருக்கு என்ன செயல்பட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செய்கிறாரு. அது மித்தவங்க அவர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு அது கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன சொன்னால் அவர் செஞ்சால் சர்தான். 2 யானை அந்த நடுவில் இது இருக்குது. அதாவது யானை வந்து ஒரு காட்டையே வழி நடத்தி வருது. அதனால அவரும் எல்லா மக்களையும் வழி நடத்தி கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை. அவரோட கட்சியில் ஒரு ஆளாக உறுப்பினராக சேர வாய்ப்பு கிடைச்சா சேர்ந்துக்குவீங்களா? முடியாது. சேர மாட்டீங்களா? நீங்கள் வந்து விஜய் வர்றதுக்கு விருப்பப்படுறீங்களா இல்லையா? விருப்பப்படுறது. கஷ்ட காலங்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த தண்ணி பஞ்சம், விவசாயிக்கு சரியாக வருமானம் இல்லை, அதெல்லாம் இது பண்ணால் கொஞ்சம் சந்தோஷம். பட் ஃபார் மென் வந்து அரௌண்ட் 18 ஸ்டார்ட் ஆயிரும். அது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லை. எல்லாரும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் வரோம், இனிமேலும் ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்காம நம்ம லைஃப்பில் நம்ம கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கணும். என்னைய பொறுத்தவரை கஷ்ட நாள் வந்து எப்பயுமே தலைவலி பிடிச்ச நாள். நல்ல நாள் ஒரு நாள் வரும். கஷ்ட காலம்னா இப்போ வந்து எல்லாருங்க பணங்கள்னு சொல்லி கஷ்ட காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணங்களை வந்து உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடாது, உழைச்சி சம்பாதிக்கணும். யாரையும் மோசம் பண்ணக்கூடாது. இப்போ விஜய் சம்பாரிச்சிருக்காரு வச்சிருக்காருன்னா அவர் வந்து உழைச்சிருக்காரு. படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. சும்மா வந்து அவர் கோடீஸ்வரனாகலாம் நடிக்கலை. எல்லாரும் நடித்து நல்ல படம் பேர் வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பார். சும்மா வந்து அவர் சம்பாதிக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா பேரும் கடை வச்சுருக்கவங்க, எல்லாரும் ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க, எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, நகை கடை வச்சுருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறிக்காங்க. யாரையும் வந்து மோசம் பண்ணலை. எல்லாம் கஷ்டப்பட்டால் பெரிய ஆளாயிரலாம் முன்னேறணும். எதையுமே கஷ்டம் சுத்தம் ஏழைகளோட வந்து பழகணும், செய்யணும், ஒன்றா மண்ணா இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதோட இது தெரியும், கிராலிட்டி. கஷ்ட காலம்ன்ற போது சாப்பாட்டுக்கே ஒரு இது இல்லாமல் வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருந்து அடிபட்டு வர்றது தான் கஷ்ட காலம். கஷ்ட காலம்னா அவங்கவுங்க உழைப்பில் தான்ப்பா இருக்குது. கஷ்டங்களும் வாழ்கிறதாக அவங்க உழைப்பில் இருக்குது. உழைக்கிறதுக்கு மட்டும் தான் இது பண்ணணும். கஷ்டம் வந்து அது வந்து அவங்க உழைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. உழைக்காமல் இருந்துக்கிட்டு கஷ்டம் வருதுன்னா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை எனக்கு கஷ்டமான விஷயங்கள், கஷ்டமான நேரங்கள், இந்த மாதிரி சொல்லலாம். கஷ்டங்காலங்கன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ரேண்டமாக ஹாப்பியாக போய்கிட்டு இருப்போம், திடீர்னு நமக்குன்னு ஒரு சம்பவம் நடக்கும். கஷ்டம்னா எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும், மாறி 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 கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மீனி தான் எனக்கு தெரிஞ்ச கஷ்டம்லாம் நினைச்சேன், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்ரீ கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜி கிரீனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜி கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. சில விஷயம் சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சு, சில விஷயம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், அதை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க.